திருச்சியில் மலேசிய பொண்ணு. சண்டேனாலே சிக்கன் மட்டன் தான். வாங்க இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் நறுக்கிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தூளையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூளையும் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பட்டை கிராம்பு பவுடர், சிக்கன் மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகத்தூளையும் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.